வணக்கம். தலைப்புச் செய்திகள். டெல்லியில் இன்று கொண்டாடப்படும் தேசிய வாக்காளர் தினம். ஜனாதிபதி கலந்து கொள்கிறார். ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்தது அரசியல் சதி. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால். குடியரசு தின விழா. இன்று இந்தியா வருகிறார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான். விரிவான செய்திகள். இந்திய தேர்தல் ஆணையத்தின் 14வது தேசிய வாக்காளர் தினம் டெல்லியில் இன்று கொண்டாடப்படுகிறது. இது தொடர்பாக டெல்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கலந்து கொள்கிறார். மேலும் மாலத்தீவு, பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, இலங்கை, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளின் தேர்தல் நிர்வாக அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் சிறப்பு பிரதிநிதிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிகழ்ச்சியின் போது 2023 ஆண்டிற்கான சிறந்த தேர்தல் நடைமுறைகளுக்கான விருதுகளை ஜனாதிபதி வழங்க உள்ளார். தொடர்ந்து 2024 பொதுத் தேர்தலுக்கான தேர்தல் ஆணையத்தின் முன்முயற்சிகள் என்ற நூல் தொகுப்பின் முதல் பிரதிநிதியை ஜனாதிபதியிடம் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் வழங்குகிறார். பிரபல பாலிவுட் இயக்குனர் ராஜீவ்குமார் ஹிரானியுடன் இணைந்து தேர்தல் ஆணையம் தயாரித்த எனது வாக்கு எனது கடமை என்ற வாக்காளர் விழிப்புணர்வு குறும்படமும் இந்த நிகழ்ச்சியின் போது திரையிடப்படுகிறது. தனிநபர் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவிடுவது முதல் மந்திரியின் வேலை அல்ல என்று KC வேணுகோபால் தெரிவித்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரை என்ற பெயரில் மணிப்பூர் முதல் மும்பை வரை மாநிலத்தில் யாத்திரை நடைபெற்று வரும் நிலையில் நேற்றைய தினம் அசாம் தலைநகர் கவுகாத்தி செல்வதற்கு ராகுல் காந்தி திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவரது யாத்திரை போலீசார் அனுமதி மறுத்தனர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் தொண்டர்களே போலீசார் வைத்திருந்த தடுப்புகளை மீறி முன்னேறினர். இதனை போலீசார் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே யாத்திரையின் போது வன்முறையை தூண்டியதாக ராகுல் காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர் வேணுகோபால், கட்சி தொண்டர்கள் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக அசாம் முதல் மந்திரி ஹிமாந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்தார். ஜெய்ப்பூரில் உள்ள ஜந்தர் மந்தர் மற்றும் ஹாவா மகால் ஆகிய இடங்களுக்கு மேக்ரான் செல்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நாளை குடியரசு தின விழா கோலாகலமாக நடைபெற உள்ளது. குடியரசு தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் பிரம்மாண்ட அணிவகுப்பு நடத்தப்படும். ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழாவில் வெளிநாட்டு தலைவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். இதற்காக அவர் 2 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். விமானம் மூலம் இன்று மதியம் ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூருக்கு வரும் மேக்ரான் அங்குள்ள நட்சத்திர ஓட்டலில் பிரதமர் மோடியை சந்திக்கிறார். முன்னதாக அவர் மோடியுடன் சாலை பேரணியிலும் பங்கேற்கிறார். இது தவிர ஜெய்ப்பூரில் உள்ள ஆம்பர் கோட்டை, ஜந்தர் மந்தர் மற்றும் ஹாவா மகால் ஆகிய இடங்களுக்கு மேக்ரான் செல்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் இரவு 8:50 மணியளவில் டெல்லிக்கு புறப்பட்டு செல்லும் மேக்ரான் நாளை டெல்லி கடமை பாதையில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் பங்கேற்கிறார். ஆஸ்திரேலியாவில் கடலில் மூழ்கி 4 இந்தியர்கள் உயிரிழப்பு. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் நேரில் கண்டுகளித்த தோனி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்வது உலகச் செய்திகள். ஆஸ்திரேலியாவில் கடலில் மூழ்கி 3 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் உட்பட 4 இந்தியர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாகாணத்தில் உள்ள பிலிப் தீவுகள் பகுதியில் கடலில் மூழ்கி 3 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் உட்பட 4 இந்தியர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் விடுமுறையை கொண்டாடுவதற்காக அவர்கள் ஆஸ்திரேலியா சென்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து இந்திய தூதரக வெளியிட்டுள்ள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் அவர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். காலியிறுதியில் ஆல்காரஸ் மற்றும் அலெக்சாண்டர் சுவரேவ் மோதிய ஆட்டத்தை இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் CSK அணியின் கேப்டனும் MS தோனி கண்டுகளித்தார். நியூயார்க் கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நியூயார்க் நகரில் நடைபெற்று வருகிறது. உலகின் முதல் நிலை வீரரும் நடப்பு சாம்பியமான கார்லோஸ் வரிசையில் இருக்கும் அலெக்சாண்டர் சுவரேவை எதிர்கொண்டார். இதில் ஆல்காரஸ் 6-3, 6-2, 6-4 என்ற நேர்செட் கணக்கில் எளிதில் வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். இந்நிலையில் காலியிறுதியில் ஆல்காரஸ் மற்றும் அலெக்சாண்டர் சுவரேவ் மோதிய ஆட்டத்தை இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் CSK அணியின் கேப்டனுமான MS தோனி கண்டுகளித்தார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தொடர்வது வானிலை செய்திகள். இன்று தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது. தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில்
இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் இன்று கொண்டாடப்படும் தேசிய வாக்காளர் தினம். ஜனாதிபதி கலந்து கொள்கிறார். ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்தது அரசியல் சதி. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால். குடியரசு தின விழா. இன்று இந்தியா வருகிறார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.